ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சாப்டர் 2க்கு போக போறோம். சாப்டர் 1 நம்ம ரொம்ப நேரம் செலவழிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம கர்மானா என்ன என்பதை ரொம்ப தெளிவோடும் நல்ல அர்த்தத்தோடயும் நம்ம கத்துக்க வேண்டியதுனால நான் மெதுவா செஞ்சுட்டு வந்தேன். ஸோ இன்னைக்கு கர்மா கர்மா சாப்டர் 2 இது கண்டினியூஷன் ஃப்ரம் சாப்டர் 1 நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ as யூஷுவல் ஏதாச்சும் உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா தயவு செய்து என்னை பட்டி கேளுங்க. Okay, the law of karma is given to us not only to know what harmful actions will bring us painful events, but also to help us discover how we can transform the inevitable wave of calamities by action through wisdom and principle. இது ஒரு பெரிய வாக்கியமா இருக்கு. அதை நான் சுருக்கி உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஏன் லா ஆஃப் கர்மா நமக்கு கொடுத்துருக்காங்க? ஏன்னா இது நம்ம செய்யற செயல்களால என்ன யூனோ காஸ் இஃபெக்ட் சொல்லுவாங்கல்ல. ஸோ ஒரு செயல் செஞ்சா அதுக்கு நம்ம ஆக்ஷன் இருக்குது. ஸோ அந்த இப்ப நம்ம ஒரு நல்லது செஞ்சா நல்லது நம்ம அனுபவிப்போம், ஒரு கெட்டது செஞ்சா அந்த கெட்டது அனுபவிப்போம். ஸோ harmful action will bring us painful events. அப்படின்னா இப்ப நம்ம வாழ்க்கையில, நம்ம சராசரி வாழ்க்கையில நம்ம எப்பொழுதும் சேலஞ்ச் வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ சேலஞ்ச் மட்டும் வராது, நம்மளுக்கு பல இடங்கள்ல இருந்து பல வந்து பல வடிகால் பல சேலஞ்சஸ் வரும். ஸோ அதை நம்ம எப்படி கையாள்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப ஒரு சுச்சுவேஷன்ல இப்ப உங்க வேலை சுச்சுவேஷன் பேசலாம். ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க ஒரு ஆளு ஒருத்தருக்கு உதவி, அவர் உங்களை ஒண்ணு செய்ய சொல்லியிருக்காரு. அம்மா இத 5 மணிக்குள்ள நீங்க பினிஷ் பண்ணி கொடுங்கன்னு. ஏன்னா அது உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நீங்க செய்யாம அதை இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா அதுக்கு கான்சிக்வன்ஸ் இருக்கும். அவரு உங்களை ஏசலாம். அந்த ஏசுறதுனால அது ஒரு பெயின்ஃபுல் இவெண்டா வரும். ஓகே, சோ அதை எப்படி நம்ம டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது? இந்த மாதிரி பெயின்ஃபுல் இவெண்ட்ஸை நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுன்னா, ஓகே, அவங்க எனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, அந்த வேலையை நான் அழகா செஞ்சு அந்த டைம்ல நான் சப்மிட் பண்ணணும். அப்படி என்னால சப்மிட் பண்ண முடியலன்னா நான் அவர்கிட்ட சொல்லணும், சார் எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுங்க, நான் இது வீட்டுக்கு போய் எடுத்து போய் செய்யறேன், இல்லாட்டினா என்னால இது செய்யவே முடியாது, ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் என்கிட்ட இல்லை. அப்படி நீங்க பேசி அவர்கிட்ட நெகோஷியேட் பண்ணுங்க. ஓகே, அந்த மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நெகோஷியேட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம நெகோஷியேட் பண்ண 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 நம்மளோட நாலேஜ் நம்ம பாய்க்க பாய்க்கத்தான் நம்ம கர்மாவை குறைக்க முடியும். ஓகே, ஸோ it can transform inevitable wave of calamities. அப்படின்னா என்ன சொல்றாங்க? பேரிடர்களின் அலைகள். எப்படி நம்ம அந்த பேரிடர்களின் அலைகளை எப்படி நம்ம ஓவர் கம் பண்றதுன்னா த்ரூ விஸ்டம் அண்ட் பிரின்சிபல். பிரின்சிடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. பிரின்சிபல்ஸ் தான். ஓகே, பிரின்சிபல்ஸ் அதை நான் பார்க்க மறந்துட்டேன். எனக்கு கொஞ்ச நேரம் கொடுங்க, நான் பிரின்சிபல்ஸ் தான் பார்த்துறேன். கொள்கைகள், கொள்கைகள், பிரின்சிபல்ஸ் மீன் கொள்கைகள். ஓகே, விஸ்டம் இஸ் ஆக்சுவலி is the ability to apply knowledge, experience and good judgment to navigate the complexity of life. அப்படின்னா நம்மளோட அறிவு, அனுபவம், நல்ல தீர்வு, இதையெல்லாம் நம்ம எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில பாய்ச்சி அந்த கொள்கைகளோட சேர்த்து நம்ம அந்த வாழ்க்கையை நம்ம எடுத்துட்டு போறதுதான் விஸ்டம் அண்ட் பிரின்சிபல்ஸ் அவங்க சொல்றாங்க. ஓகே, திஸ் மெக்கானிக்கல் லா கேன் பி arrested and transformed by wisdom. ஓகே, ஏன் அந்த லா ஆஃப் கர்மா மெக்கானிக்கல் லான்னு சொல்றாங்க? வெரி சிம்பிள். காஸ் இருந்தா இஃபெக்ட் இருக்கட்டும். ஏதாச்சும் நம்ம ஒண்ணு செஞ்சோம்னா அதுக்கு அதிரடி இருக்கும். அதிரடி, ஓகே, இஃபெக்ட் இருக்கும். ஓகே, ஸோ அதுதான் அது ஒரு நீங்க என்ன செஞ்சாலும் அது ஒரு மெக்கானிக்கல் மாதிரி அந்த யூனிவர்ஸே செட்டப் பண்ணிருச்சு. இப்ப நீங்க ஒரு நல்ல வார்த்தைகள் பேசிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வார்த்தைகள் தான் சேரும். இப்ப நீங்க மத்தவங்களை திட்டுனீங்கன்னா அந்த திட்டல் தான் உங்களை சேரும். மத்தவங்களை பத்தி நீங்க அவதூறா பேசுனீங்கன்னா அந்த அவதூறு உங்களை சேரும். ஸோ அது ஒரு அந்த கம்ப்யூட்டர் சிஸ்டம்ல ஒரு செட்டப் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க.
அதான் மெக்கானிக்கல் லான்னு சொல்றாங்க. ஸோ என்ன நம்ம செஞ்சாலும் அதுக்கு ஒரு விளைவுகள் இருக்கு. ஆனா இந்த விளைவுகளை நம்மளோட விஸ்டம், அதாவது நம்மளோட அறிவு, அனுபவம், நல்ல தீர்வு, அதன் மூலம் நம்ம இந்த கர்மாவை கழிக்க முடியும்னு சொல்றாங்க. ஓகே, எனி டைம் ஃப்ரிக்ஷன், ஆப்போசிஷன், அனிமோசிட்டி, ஹாஸ்டிலிட்டி அப்படின்னா எப்பவும் நம்மளுக்கு உரசல், எதிர்ப்பு, விரோதம், கிரைசிஸ், மூமெண்ட் ஆஃப் கிரைசிஸ் வந்து எல்லாம் நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஒரு வழி காட்டுது. ஓகே, இப்ப இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப வந்து நானும் என் தம்பியும் ஒரு சண்டை போட்டுட்டோம். சொத்து விவகாரத்துல ஒரு சண்டை போட்டுட்டோம். ஓகே, எங்க அம்மாவோட எக்ஸாம்பிள் இல்லையா இது, இது உண்மையான கதை இல்ல. ஓகே, ஸோ என்னோட எங்க அம்மாவோட வீடை வந்து எங்க அம்மா சொன்னாங்க நீங்க எல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. ஆனா அவ என்ன செஞ்சுட்டா, இல்ல நான் இந்த காசு இந்த வீடை நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நீங்க எல்லாம் தனியா போயிருங்கன்னு சொல்லிட்டான். ஓகே, ஸோ இதுல இந்த சிச்சுவேஷன்ல வந்து ஒரு 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 ஹியூமன் பீயிங்கா நான் ரியாக்ட் பண்ண முடியும். ஓகே, எனக்கு ஆத்திரம் வரும், அவன் மேல ரொம்ப கொலவெறி வரும், ஏன் என்னை வந்து இந்த மாதிரி ட்ரீட் பண்ணிட்டான்னு எனக்கு அந்த அந்த இதெல்லாம் வரும். ஆனா இதுதான் இது ஏன் நடக்குதுன்னு நான் வந்து உட்கார்ந்து ஆராய்வு செய்யும் போது இத வந்து நான் யாருக்கோ நம்ம என்ன செஞ்சிருக்கேன், அதோட பிரதிபலிப்பு தான் நான் இப்ப நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். எப்படி அந்த தாட்ஸ் வருதோ நான் வந்து அந்த சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ண முடியும். ஓகே, பரவாயில்ல, இந்த சொத்து தானே உனக்கு வேணும், நீ எடுத்துட்டு போ, நான் அதை சைன் பண்ணி கொடுத்துறேன்னு அனுப்பி விட்டுட்டா அங்கே ஒரு கர்மா நின்று போயிருது, என்னோட கர்மா நின்று போயிருது. ஓகே, அவனோட கர்மா அது அது வேற விஷயம். அங்க வந்து இல்ல நான் சண்டை தான் போடுவேன், நான் உன்னை கோர்ட்டுக்கு இழுத்துட்டு போவேன், அந்த வீடு எனக்கு வேற கிடைக்கிற மட்டும் நான் சண்டை போடுவேன்னா அந்த கர்மா வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். புரியுதா உங்களுக்கு? ஓகே, okay, even if one side is destructive, aggressive, the other side can embrace it. இப்ப வந்து ஒன் சைடு இருந்து ரொம்ப ஆத்திரமாவும் அக்ரெசிவாவும் அவர் வந்து ரியாக்ட் பண்றாரு. அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன செய்யறேன், நான் வந்து அமைதியாயிடுறேன். ஓகே, நீ என்ன வேணாலும் சத்தம் போட்டுக்கோ, ஓகே, உனக்கு அந்த சொத்து தானே வேணும், அது ஆஃப்டர் ஆல் சொத்து, அந்த சொத்தை நான் சம்பாதிச்சுக்கலாம். அப்படி அந்த 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 எம்ப்ரேஸ் பண்ணிட்டேன்னா நான் வந்து அந்த கர்மாவை நான் விட்டு என்னோட கர்மாவை நான் தீர்த்துக்கிறேன். ஓகே, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி ரியாக்ஷன் வந்து இஸ் ஒன்லி பாசிபிள் ஃபார் ஹையர் லெவல் ஆஃப் இனிஷியேட்டிவ் ஹூ நோஸ் த லா. அப்படின்னா அப்படிதான் இப்ப ஒரு ஹை லெவல் சோல், ஒரு ஹை லெவல் ஆத்மா அந்த அந்த லா ஆஃப் கர்மாவை தெரிஞ்சவங்க தான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தார்க்கம் சொல்றாரு. Such reasoning seems totally opposite to ordinary human logic. ஓகே, இது வந்து இது அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி பல பேரு முடிவெடுக்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ் சீன் as a virtue in the world and legal rights, but in the higher worlds self defense is a, இருங்க நானு ரைட்டான ஸ்லைட்டான்னு பார்த்துறேன். ஓகே, such self defense is seen as a virtue in the world. Self defense தான் என்ன? சுய பாதுகாப்பு. ஓகே, இந்த உலகத்துல வந்து எல்லாரும் சுயமா தான் இருக்கிறாங்க ஒழிய ஒருத்தர் இன்க்ளூசிவா இருக்க மாட்டாங்க. தன் தன் வீடு, தன் ஃபேமிலி, தன் சொத்து, அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க ஒழிய நம்ம வீடு அது வந்து ஐ நோ இட் சவுண்ட்ஸ் ரிடிகுலஸ் சம்டைம்ஸ். ஓகே, ஒரு ஜாதி மக்கள் அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ரேரா தான் நம்ம பாக்குறோம். ஓகே, செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ் சீன் as a virtue அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, செல்ஃப் டிஃபென்ஸ் வந்து சுய சுய பாதுகாப்பு வந்து ஒரு ஒரு சட்ட உரிமைன்னு பாக்குறாங்க, லீகல் ரைட்னு பாக்குறாங்க. ஆனா நான் ரெசிஸ்டன்ட். ஓகே, பட் இந்த ஹையர் வேர்ல்ட் செல்ஃப் டிஃபென்ஸ் இஸ் a violation of law of karma. அந்த சுய பாதுகாப்பு வந்து
அந்த லா ஆஃப் கர்மாவோட ஒரு வயலேஷன்னா அது எதிர்மறையாக நம்ம வேலை வேலை செய்யறதுன்றாங்க. ஸோ இதுக்கு எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுன்னா, those who do not know the law of reincarnation will not understand law of karma. ஓகே, எப்ப நமக்கு வந்து மறுவாழ்வுன்னு சொல்லுவாங்க, மறுபிறப்பு மறுபிறப்பு இருக்குதுன்னு நம்ம நம்பினா தான் நம்ம வந்து லா ஆஃப் கர்மாவை நம்புவோம். இப்ப சில சில குரூப் இருக்காங்க, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த உலகத்துக்கு நான் வர்றது முதல் தடவை தான் நினைக்கிறாங்க. ஸோ அதனால நான் இங்க என்னென்ன அனுபவிக்க முடியுமோ, என்னென்ன மோசம் செய்ய முடியுமோ, யார் யாரை கொலை பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் செஞ்சுட்டு நான் போயிடுவேன், நான் திருப்பி வர மாட்டேன். அந்த எண்ணத்துல இருக்கிறாங்க. ஆனா எப்ப நம்ம வந்து லா ஆஃப் ரீஇன்கார்னேஷன் மறுவாழ்வு இருக்குதுன்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். சின்ன பிள்ளையிலே நம்மளோட கல்ச்சர்லயே சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ ஏதாச்சும் ஒரு பாவம் செஞ்சுன்னா அதை நீ நிச்சயம் அனுபவிப்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது மறுவாழ்வு. ஓகே, மறுபிறப்பு. ஸோ அதனால இந்த தாட்ஸ் நம்ம இருக்கிறதுனால நம்ம வந்து அந்த லா ஆஃப் த யூனிவர்ஸ், லா ஆஃப் த கண்ட்ரி எல்லாத்தையும் நம்ம அணுகி நம்ம ஃபாலோ பண்ணி போவோம். ஓகே, எப்ப இவங்க வந்து அந்த ரீஇன்கார்னேஷன் இல்லையோ நினைக்கிறாங்களோ, அவங்க வந்து அந்த இத வந்து ஒரு 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 பாட்டாவே எடுத்துக்க மாட்டாங்க. நத்திங் வில் ஹேப்பன் டு மீ, நத்திங் வில் ஹேப்பன் டு மீ அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ நான் ரெசிஸ்டன்ட் என்ன, எதிர்ப்பு தெரிவிக்காதது. ஓகே, ஓகே, என்ன இதுக்கு வந்து நான் என்ன கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் செய்யறதுன்னா, ஓகே, இப்ப வந்து ஒரு பாலிட்டிக்கல்ல ஒரு நம்ம பாடத்திட்டத்துல வந்து ஒரு மாற்றம் கொடுத்திருக்காங்க. எல்லா எல்லா பாடமும் பாஷா மலேசியால தான் போகும், எல்லா எக்ஸாமும் பாஷா மலேசியா தான் போகும், எல்லா லெவல்லயும் சொல்லிட்டாங்கன்னா நம்மளுக்கு ஒரு எதிர்ப்பு வருமா இல்லையா? சோ அந்த எதிர்ப்பு, சில பேர் வந்து அந்த எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க. சரி பரவாயில்ல, நீ மாத்திரியா மாத்து, ஆனா என் பிள்ளையை கொண்டு போய் நான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல போட்டுருவேன் அப்படின்னு இருக்கிறாங்க. பணம் இல்லாதவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சோ அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால என்ன என்ன ஆகுதுன்னா, அங்க வந்து ஒரு மனசுல ஒரு யூனோ ஒரு ஒரு ப்ராப்ளமு, அது வந்து இட் என்கரேஜஸ் கிரிமினல்ஸ், மர்டர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் அப்படின்றாங்க. அப்படின்னா அது பல தப்புகளுக்கு உருவாக்கும், பல தப்புகளை உருவாக்கும்னு சொல்றாங்க. ஓகே, ஆனா அவங்க என்னென்ன சொல்றாங்க, non-resistant gives an opportunity to the karmic laws to bring to their senses those who are aggressive in crimes. இப்ப நான் ரெசிஸ்டிவ், இப்ப நான் என்ன எடுத்துக்கங்க, இப்ப எனக்கு இந்த இந்த பாடத்திட்டத்துல இந்த மாதிரி இருக்குது, எல்லாரும் இதுதான் படிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னால என் பிள்ளைங்களை வந்து ஒரு இன்டர்நேஷனல் ஸ்கூலுக்கு அனுப்ப முடியாது. இப்போ நான் என்ன செய்வேன், எக்ஸாம்பிள் இல்லையா, இட்ஸ் நாட் அ ட்ரூ ஸ்டோரியா, நான் என்ன செய்வேன், உட்காந்து பிள்ளைங்களுக்கு நான் படிச்சு கொடுப்பேன். ஓகே, எங்க பாசிபிள் ஹோம் ஸ்கூலிங் இருக்குதோ அங்க போட்டு அதுங்களுக்கு ஒரு வழி காமிப்பேன். ஸோ அந்த மாதிரி செய்யறதுனால என்ன நடக்குதுன்னா, எனக்கு வந்து என்னோட கர்மிக் லா, அது என்னோட ரெசிஸ்டன்ஸ் நான் காமிக்காததுனால என்னோட கர்மா வந்து நான் வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இதை வந்து அவர் எப்படி பாக்குறாருன்னா, இட்ஸ் அ பவர் சொல்றாரு. எப்ப நீங்க வந்து ஒரு ஈவலை நீங்க ரெசிஸ்ட் பண்ணலையோ, இப்ப காந்தின்னு வச்சுக்கோங்களேன், காந்தி வந்து நான் ரெசிஸ்டன்ட், நான் வயலன்ஸ், அஹிம்சாவுக்கு போனாரு. அது அது எவ்வளவு ஒரு பெரிய பவர் தேவைப்படுதுன்னு நீங்க யூகிச்சிருக்கீங்களா? ஏன்னா எத்தனையோ பேர் அவர் சொன்னாங்க, ஏன் நீங்க இந்த மாதிரி செய்யறீங்கன்னு. ஆனா அவர் சொன்னாரு, அஹிம்சா இஸ் த ப்ராப்பர் வே, நம்மளோட லிபரேஷனுக்கு, நம்மளோட டெமோக்ரேஷனுக்கு இதுதான் முக்கியம்னு சொல்லிட்டு அவர் நான் அஹிம்சா வழிக்கு போனாரு. அதே அஹிம்சா வழியில போயிருந்தா அது வேற விளைவுகள் வந்திருக்கும். ஓகே, அந்த விளைவுகளை தான் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா அனுபவித்து கொண்டிருக்கிறது. சோ இந்தியா வந்து ஒரு அழகான கண்ட்ரியா மாறி கொண்டு இருக்குது. அதே வந்து இந்த பிரிட்டிஷ பாருங்க, அங்க இருக்கிற சூழ்நிலைகள், அங்க இருக்கிற வாழும் மக்களின் கதிகள், அந்த பைனான்சியல் சிச்சுவேஷன், அதெல்லாம் பாருங்களேன், அப்படியே தலைகீழாக இருக்குது. ஓகே, சோ அதனால அவர் சொல்றாரு,
நான் ரெசிஸ்டன்ட் வந்து ஒரு பிக் வெரி பியூட்டிஃபுல் பவர் சொல்றாரு. ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க, the alchemical moment of transmutation is the moment. ஓகே, அவர் பாஷ வார்த்தைகள் ரொம்ப ஹெவியான வார்த்தைகள். alchemical momentனா என்ன சொல்றாருன்னா ரசவாத தருணம் சொல்றாரு. சோ அத வந்து நான் எப்படி எடுக்கிறேன்னா மாற்றும் தருணம்னு சொல்ல, டிரான்ஸ்மிட்டேஷன் இஸ் த மூமெண்ட் அப்படின்னா மாற்றும் தருணம்னு பார்த்துக்கலாம். ஓகே, டிரான்ஸ்மிட்டேஷன் என்ன? Transmutation is a process of act of changing something completely into a different form, nature, substance or condition. ஓகே, alchemicalனா என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு தண்ணிய வந்து என்னது ஒரு தண்ணிய வந்து ஏதோ ஒரு ரசாயனம் கலந்து அதை ஒரு கோல்டு ஆக்குறது தான் alchemist. ஜஸ்ட் an எக்ஸாம்பிள் ஒலி. அப்படின்னா அந்த தண்ணியை வந்து அந்த உருமாற்றி கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான் alchemist அர்த்தம். ஸோ அதே தான் அந்த வந்து நமக்குள்ளே நம்ம பாருங்க, நம்ம வந்து இந்த மெடிடேஷன் செஞ்சிருக்கோம், இந்த செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் செஞ்சிருக்கோம், செல்ஃப் அனாலிசிஸ் செஞ்சிருக்கோம். இதெல்லாம் செய்யும் போது உங்க உடம்புல என்ன நடக்குது நீங்க எப்படியாச்சும் கவனிச்சுருக்கீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க டிஎன்ஏ ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்றாங்க, உங்க செல்ஸ் வந்து உங்க மெமரி செல்ஸ்லாம் புதுப்பிக்குதுன்னு சொல்றாங்க, நம்மளோட டிசீஸ் படிந்த செல்ஸ் எல்லாம் வெளியாகுதுன்னு சொல்றாங்க. ஸோ அதுதான் ஒரு alchemist. அந்த மாதிரி ஒரு தருணம் நம்ம உடம்புல நடக்குது. ஓகே, ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ரெண்டு சிச்சுவேஷன்ல வந்து அந்த alchemist அது ஒரு மாற்றும் தருணம் ஏற்படும்னா, ஒண்ணு வந்து இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, உங்க எனிமியை கில் பண்ற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனா அவரை நீங்க என்ன செய்றீங்க, மன்னித்து விட்டுறீங்க. அந்த அந்த மன்னித்து விட்டுட்டு அவரை வந்து உங்க ஃப்ரெண்டா நீங்க ஆக்குறீங்க பாருங்க, அதுதான் alchemist மூமெண்ட்றாரு. அப்புறம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு வந்து அவங்கள பத்தி புறம்பு பேசுறது, அவங்கள ஸ்லெண்டர் பண்றது, அவங்கள வந்து சிறுமைப்படுத்தல், பிலிட்டல, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனா அந்த வாய்ப்பை நீங்க பாய்க்காம அவரை வந்து உங்களோட நண்பரா நீங்க அரவணைக்கிறீங்க பாருங்க, அதுதான் ஒரு alchemist, ஒரு டிரான்ஸ்மிட்டேஷன் மூமெண்ட் சொல்றாரு. So anytime your enemy involves you in this hatred and surrender, you lose a precious moment of transmutation. ஓகே, இப்ப வந்து உங்களை வந்து உங்களோட enemy வந்து அவரு வந்து உங்களை சரண்டர் பண்றாரு, உங்களை வந்து ஹேட்டர், அவர் உங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு கிரியேட் பண்ண என்ன ஆகுதுன்னா, நம்மளோட டிரான்ஸ்மிட்டேஷன், நம்மளோட மாற்றும் தருணம் வந்து குறையுதுன்றாரு. ஸோ அதுதான் நம்ம அவர் என்ன அவாய்ட் பண்ணுங்க, இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா நம்மளுக்கு கிடைக்கிற கையவர்கள் எனிமீஸ் வந்து ஏஜென்ட்ஸ் ஆஃப் கர்மா மீட்டிங் வித் யோர் கன்ஃபரன்டேஷன். எப்ப நீங்க வந்து அந்த கன்ஃபரன்டேஷனை ஒரு கம்பன்சேஷனை பாக்குறீங்களோ, அதுல அப்பதான் உங்களோட கர்மாவோட விஷஸ் சைக்கிள்ஸ்ல இருந்து, ஒரு கடினமான சைக்கிள்ல இருந்து நீங்க வெளியே வரணும். அத புரியும்படி சொல்றதுன்னா என்ன, இப்ப உங்களுக்கு ஒருத்தவங்க எப்போதும் துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறாங்க, பல விதத்துல உங்களை பத்தி பேசுறதும், உங்களை பத்தி புறம் பேசுறது, உங்க வீட்டுக்கு வரவங்ககிட்ட எல்லாம் உங்களை பத்தி பேசுறதும், ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன்ல உங்களை வந்து தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்கள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்கள வந்து உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கங்கன்றாரு. ஓகே, அந்த ஃப்ரெண்ட் ஆக்கும்போது அவங்க கொடுக்குற அந்த தொல்லையும் குறையும், அவங்களோட எண்ணங்களும் குறையும். ஸோ அந்த எண்ணங்கள் குறையும் போது உங்களோட வாழ்க்கை வந்து செழிப்பாக போகும், உங்க கர்மாவும் அதுல குறையும்னு சொல்றாங்க. ஓகே, destruction of enemy is a start of a new cycle building a horrible karma. இப்ப வந்து நம்மளோட எனிமின்னு தான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த எனிமிய அவங்கள நம்ம டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்கன்னா, சாரியா, என்னோட தாட்ஸ் கொஞ்சம் ஓடிடுச்சு. Destruction of enemy is the start of a new cycle of building a horrible karma. இப்ப நம்ம ஒருத்தவங்க மேல
ஒரு ஒரு வெறுப்பு, ஒரு ஹேட்ரட் எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்க வாழ்க்கையை நம்ம தும்சமாக்குறோம் பாருங்க. அது வந்து ஒரு பெரிய பெரிய கர்மா சொல்றாங்க. அதனாலதான் அவங்க சொல்றாங்க இந்த உலகத்துல உள்ள ப்ராப்ளம்னே பிகாஸ் ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரியை வந்து டிஸ்ட்ராய் பண்ண பாக்குது. அத பண்ணாம இப்போ ஒரு கண்ட்ரி வந்து இன்னொரு கண்ட்ரி அரவணைச்சா இந்த உலகமே ஒரு அழகான உலகமா இருக்குன்னு அவர் சொல்றாரு. அந்த கண்ட்ரியோடும் இல்ல, அங்க அந்த கண்ட்ரியோட மக்கள் அவங்களும் அவங்களோட தாட்ஸ் எல்லாம் ஆம், மாறி மத்தவங்களை எனிமியா பார்க்காம ஓகே உண்மையை பார்த்தோம்னா எல்லாருக்கும் மற்றவங்கள என் பணத்துக்காக தான் கில் பண்றாங்க. பிகாஸ் தே ஆர் இந்த ஆர்மி பொலிட்டிக்கல் ரீசன்னால தான் அவங்க கில் பண்றாங்க. ஆனா ஒருத்தனை போய் நீ போய் ஒன்னு ஒரு மனிதனை சொல்றது அது ஒரு பெரிய கர்மா. ஓகே, பெரிய கர்மா. ஆனா இவங்க வந்து செஞ்சுதான் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த பொசிஷன்ல இருக்காங்க. இப்ப அவங்க ஒரு ஒரு ஆத்ம ஞானம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்கள போய் சுட சொன்னீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா அவங்க கையில உள்ள துப்பாக்கியை கீழே போட்டுட்டு அப்படியே நடந்து போயிடுவாங்க. அந்த மாதிரி செய்தவர்கள் பல பேரு. இதுல வந்து நான் ஒரு டாக்குமெண்ட்ரியில பார்த்தேன். அது ஒரு சின்ன ஒரு 17 வயசு பையன். இந்த பக்கத்து 17 வயசு பையன், ஒரு பக்கத்து வந்து 25 வயசு மனிதர். ஓகே, அவருக்கு நேருக்கு நேரா துப்பாக்கியை காமிச்சிட்டு இருக்காங்க. சார் அவரு வந்து இந்த பையன் மூஞ்ச பார்த்தோன்னா அவருக்கு என்ன என்ன பரிதாபம் வந்துச்சோ தெரியல, மனசு ஒரு மனமாற்றாயி அந்த துப்பாக்கியை போட்டுட்டு நடந்து போயிட்டாரு. சோ அந்த மாதிரி நம்ம இருந்தோம்னா இந்த இந்த உலகத்துல வந்து அந்த வாச நம்ம தடுக்க முடியும்ன்றாரு. நம்ம கர்மாவை நம்ம கழிக்க முடியும்னு சொல்றாரு. ஓகே, கொஞ்சம் சாரி. அடுத்த பேஜ் வந்து இது வரைக்கும் எல்லாம் புரிஞ்சிருக்கா? யாராச்சும் பதில் சொல்லுங்க. Yes, babe. தேங்க்யூ. பீப்புள் திங்க் தட் கர்மா அப்ரோச்சஸ் அஸ் பனிஷ்மெண்ட். நம்ம எல்லாம் எப்ப பார்த்தாலும் கர்மா வந்து அது எனக்கு ஒரு தண்டனை, ஒரு வலியை கொடுக்குது, ஒரு சஃபரிங்க கொடுக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது வந்து அது பாதி ட்ரூத் தான் சொல்றாரு. The complete truth is that behind the appearance of karma is hidden the key of liberation. இந்த சிச்சுவேஷன் நடக்கும்போது என்ன நமக்கு என்ன என்ன சொல்லி கொடுக்குதுன்னா உன் வாழ்க்கையை நீ மேம்படுத்திக்கொள் அப்படின்னா யூ ஹாவ் டு லுக் அட் த சிச்சுவேஷன். இந்த சிச்சுவேஷனை பாருங்க, ஏன் எனக்கு இந்த மாதிரி தொல்லை வருது? இது நான் செஞ்ச போன ஜென்மத்து பிரச்சனையா, இல்ல 20 வருஷத்துக்கு முன்னே நான் யாராச்சும் நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா? அதெல்லாம் நம்ம செல்ஃப் இன்ட்ரஸ்பெக்ஷன் செய்யும் போதுதான் அந்த கீ திறவுகோல் சொல்றாங்க, அந்த லிபரேஷனோட திறவுகோல் நம்ம கையில கிடைக்கும். சோ இந்த கீயை வந்து எப்படி நம்ம பாய்க்கிறது? த்ரூ அவர் விஸ்டம். விஸ்டம்னா என்ன? நம்ம நாலேஜோ எக்ஸ்பீரியன்ஸோ நம்ம வச்சு இந்த இந்த ப்ராப்ளம்ல இருந்து வெளியே வரலாம். எக்ஸாம்பிள், ஓகே எக்ஸாம்பிள் தான் ஒரு கதை சொல்றேன். ஒரு ஒரு கம்பெனில ஒரு பொண்ணும் ஒருத்தவங்க வேலை செய்யிட்டு இருந்தாங்க. அப்ப வந்து அப்ப அப்ப என்ன நடந்துச்சுன்னா அந்த கியூ கியூசின்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசரும் இவங்களும் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ குவாலிட்டிக்கு இவங்க வந்து சூப்பர்வைசரா இருக்கும்போது அந்த குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசர் சொன்னாங்க, ஓகே என்னோட ஆளு வந்து ஒன்னும் ட்ரைனிங் போல, ஆனா அவங்க உட்காந்து அந்த என் இடத்துல உட்காந்து ட்ரெயின் செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செஞ்ச பிறகு நான் வந்து இந்த அந்த ப்ராடக்ட்ல நான் கியூசிக்கு நான் கொடுக்குறேன், நீங்க அதை செக் பண்ணுங்கன்னு சொல்லுதான் கியூசியோட சூப்பர்வைசரும் சரி நான் உங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டாங்க. என்ன நடந்துச்சுன்னா அன்னைக்கு திடீர்னு பார்த்தா ஆடிட் நடந்துச்சு. அந்த ஆடிட்ல நடக்கும்போது அங்க ஒரு அன்ட்ரெயின்ட் ஒர்க்கர் சிட்டிங் இந்த லைன் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த இது வந்து இந்த சூப்பர்வைசருக்கும் தெரியும், குவாலிட்டி கண்ட்ரோல் சூப்பர்வைசருக்கும் தெரியும், ரெண்டு பேருக்கும் தெரியும் அங்க இருக்காங்கன்னு. அது அவங்க ட்ரைனிங் கிரவுண்டா தான் அவங்க பாய்ச்சாங்க ஒழிய ஒரு ப்ரொடக்ஷன் கிரவுண்டா பாய்க்கல. ஆனா அந்த ட்ரைனிங் சூப்பர்வைசரோட அவங்க பாஸ் இவங்களை கேட்கும்போது எனக்கு இதை பத்தி உனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஓகே, சோ இப்ப இந்த பொண்ணு வந்து இந்த சூப்பர்வைசர் வந்து அவங்களுக்கு தெரியும் இது வந்து ரெண்டு பேரும் தெரிஞ்சுதான் அது நடந்திருக்குன்னு. ஒண்ணு வந்து இல்ல இவங்களுக்கு தெரியும்னு அப்படின்னு அவங்க சண்டை போட்டிருக்கலாம். ஆனா அவங்க சண்டை போடாம சரி
நீதான் உண்மை, அப்படி அந்த பழியை நான் எடுத்துக்கிறேன்னு அவங்க எடுத்துக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி நடக்கும்போது அதுல வந்து அந்த அதுல இந்த ஒரு சேலஞ்ச் வரும்போது அந்த பொண்ணு என்ன கத்துக்கிட்டாங்கன்னா, ஒத்திரைய நம்பாதீங்க, என்ன நடந்தாலும் அந்த அந்த ஒர்க்கரை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு அப்புறம் அந்த லைன்ல போடுங்க. அந்த மாதிரியோட அந்த அந்த நாலேஜ்ல அவங்க கத்துக்கிட்டாங்க. ஓகே, இப்ப அதே மாற்றி இல்ல, இவங்களுக்கு தெரியும் நாங்க 2 பேரும் தான் அந்த மாதிரி பண்ணோம்னு சொன்னாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையாகி ஒரு லெட்டர் வர அளவுக்கு வந்திருக்கும். ஆனா அதை அங்கேயே முடிச்சுட்டு அவங்களோட கற்றுதலுக்காக அவங்க வந்து இந்த ஒரு நடவடிக்கை எடுத்தாங்க. சோ அப்ப தெரியல அது அது ஒரு அது ஒரு தன்னை மேம்படுத்திக்கிற ஒரு நடவடிக்கைன்னு. ஆனா அந்த நடவடிக்கை எடுத்ததுனாலதான் இப்ப வந்து அவங்க வேற மாதிரி இருக்காங்க. ஓகே, அது என்னோட கதை தான். ஸோ அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகே, திஸ் கீ ஷுட் பி யூஸ் இன் த ரைட் வே த்ரூ விஸ்டம். எனக்கு அந்த நாலேஜ் அந்த இருந்ததுனால, அந்த விஸ்டம் எனக்கு இருந்ததுனால அந்த மாதிரி நான் ஆக்ட் பண்ணேன். இல்லைன்னா ஒரு அங்கேயே ஒரு பெரிய கதை குழப்பம் வந்து பெரிய பிரச்சனை ஆயிருக்கும். ஓகே, pondering upon the law of karma releases many tension accumulated in our psychic and consciousness. இப்ப வந்து law of karma வந்து நம்ம நான் அடிக்கடி இப்ப உட்காந்து திங்க் பண்றேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி நடக்குது, நான் என்ன பாவம் இல்ல பாவமா புண்ணியம் செஞ்சேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. இதெல்லாம் நான் திங்க் பண்ணும்போது என்ன நடக்குதுன்னா, நான் வந்து அப்படியே என்னோட என்டையர் வாழ்க்கையை நான் புரட்டி பாக்குறேன். அந்த என்டையர் வாழ்க்கையில நான் என்ன கத்துக்கிட்டேன், என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தது, அதெல்லாம் என்னால இப்ப வந்து ரொம்ப ரொம்ப ஐ கேன் கிளியர்லி சி த இன்சிடென்ட்ஸ், என்னென்ன நடந்துச்சு அதெல்லாம் எனக்கு நல்லா கிளியரா இருக்குது. அந்த இன்சிடென்ட்ஸ்ல நான் என்ன கத்துக்கிட்டேன், இப்ப நான் சொன்ன ஒரு சுச்சுவேஷன் பாருங்க, நான் அதுல இருந்து என்ன கத்துக்கிட்டேன், அதெல்லாம் என்னால இப்ப கிளியரா சொல்ல முடியுது. இது செய்யறதுனால நம்மளோட டென்ஷன்ஸ், நம்ம மனசுல டென்ஷன்ஸ் வந்து குறையும். நம்மளோட கான்சியஸ்னஸ், நம்மளோட கான்சியஸ்னஸ் என்ன உணர்வுகள் வந்து become higher consciousness. Okay, people have many hatred against those who have hurt them, slander them, exercise malice and treason against them. ஓகே, இது வந்து பல மனிதர்களை பத்தி பலரை பத்தி சொல்றாங்க. அதாவது அவங்க வந்து ஒருத்தவங்க மேல கொஞ்ச நேரம் ஒருத்தவங்க மேல வந்து இப்ப யாராச்சும் அவங்கள வந்து துன்புறுத்திட்டாங்கன்னா, அவங்கள பத்தி அவதூறா பேசிட்டாங்கன்னா, அவங்க மேல ஒரு துரோகம் பண்ணிட்டாங்கன்னா, அதை பத்தி அவங்க வந்து அந்த கிரட்ஜ, அந்த வெறுப்பை வந்து மனசுல கேரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமா ஃபொர்கெட் பண்ணவே மாட்டாங்க. இதை வந்து நான் என்னோட வாழ்க்கையில எங்க அம்மாவை பார்த்தேன். எங்க அம்மா எப்படி அவங்க தம்பிக்கு தம்பியும் தம்பி கூட ஒரு பெரிய சண்டை, அந்த சண்டையை வந்து கடைசி மட்டும் அவங்க 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 took the fight to the grave அப்படிதான் சொல்ல முடியும். அந்த மாதிரி இருக்கும்போது they cannot forgive them or forget what these people did to them. ஓகே, அவங்க வந்து மன்னிக்கவும் மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. சோ சில சமயத்துல சொல்லுவாங்க ஐ ஹவ் forgotten, ஐ ஹவ் forgiven but I have not forgotten அப்படின்னு சொன்னாலும் அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு அவங்க அதையும் திங்க் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். Such tension accumulate and the creative force in those who are attacked slowly lead them into failures and various fields of life. இப்ப வந்து அதை பத்தி அவங்க திங்க் பண்ணிட்டே இருக்காங்க பாருங்க. இப்ப யார் மேல அவங்க அந்த ஆத்திரம் வச்சிருக்காங்களோ அவங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் கஷ்டமா போறதுல இருந்து நிச்சயமா கஷ்டமா ஆகும். அவங்களோட ஹெல்த் சஃபர் பண்ணும், அவங்க ரிலேஷன்ஷிப் வித் அதர் பீப்புள் மெதுவா நெகட்டிவா போகும். அப்புறம் அவங்களோட அந்த மாதிரி டென்ஷன் வந்து அவங்களோட வாழ்க்கை, அவங்களோட செயல்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். சோ இது வந்து ஒரு பெரிய கர்மா. So one must go deeper into the law of karma and understand that the things people did to him was because he did similar things to others. Okay, இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு வரும்போது நம்ம எப்ப வந்து மத்தவங்க வந்து நம்ம ஸ்லெண்டர் பண்றாங்களோ, எப்ப பார்த்தாலும் நம்ம வாழ்க்கைய அவங்க சில பேர் வந்து மற்றவங்களை அழிக்கிறதே ஒரு வாழ்க்கையை வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி
அந்த மாதிரி ஆட்கள் நம்ம வாழ்க்கையில வந்தாங்கன்னா நீங்க நீங்க என்ன நினைக்குது, உட்காந்து மெடிடேஷன்ல உட்காந்து இத ஒரு மனசுல நினைச்சுக்கோங்க. எங்கேயோ நான் தப்பு பண்ணிட்டேன், யாருக்கோ நான் தப்பு பண்ணிட்டேன். இந்த ப்ராபப்ளி நாட் இன் திஸ் லைஃப் ஆர் ப்ரீவியஸ் லைஃப், இந்த இந்த வாழ்க்கையிலயும் இருக்கும். ஸோ அந்த தப்பு பண்ணதுனால தான் எனக்கு இது வருது. ஸோ இது அந்த லா ஆஃப் கர்மா வில் டாலரேட் அதர்ஸ் டு ஹர்ட் ஹிம். பிகாஸ் இந்த ஒரு பனிஷ்மெண்ட் நம்மளுக்கு இருக்கிறதுனால, சாரி பனிஷ்மெண்ட்னா நம்மளுக்கு ஒரு பேபேக் இருக்கிறதுனால அந்த லா ஆஃப் கர்மா ஒன்னும் செய்யாது. இவங்க அவங்க பாடத்தை கத்துக்கணும், அதனால அதை விட்டுறோம். ஓகே, and he must think that the people who cause him pain and suffering were actors under the command of karmic law. இப்போ எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னா நான் என்ன நினைக்கிறோம் as a enlightened person, நம்ம என்ன நினைக்கணும்னா, ஓகே இவங்கெல்லாம் நான் ஏதோ இந்த தப்பு பண்ணேன், இந்த தப்புக்காக இட் மைட் நாட் பி அவங்க தான் அவங்க மேலதான் நான் தப்பு பண்ணியிருக்கேன்னு நம்ம திங்க் பண்ண தேவையில்ல. யாருக்கோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இவங்க மூலியமா எனக்கு அது அது இஃபெக்ட் கிடைக்குது அப்படின்னு நம்ம நினைச்சு இவங்களை நம்ம ஃபர்கிவ் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம வேற நிலைக்கு போவோம். ஓகே, by thinking along these lines you can minimize the tension and release those images from your mind. ஓகே, அந்த இமேஜஸ் இப்ப ஐயோ எப்பவும் அந்த ஆத்திரம் கோபம் அந்த தாட்ஸ்லாம் நம்ம அப்படியே கிளியர் பண்ணிடுவோம் பாருங்க. நம்மளோட எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணாது, நம்மளோட நேச்சரும் நம்மளோட என்னது நம்ம ரியாக்ஷன் அகேன்ஸ்ட் தேம் சார்ஜ் இரிட்டேஷன் ஆல்சோ வில் டிக்ரீஸ். ஸோ எப்ப இந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்மளுக்கு நடக்குதோ நம்ம என்ன நினைக்கணும், இவங்க காரணகர்த்தா இல்ல, யாருக்கோ நான் தப்பு பண்ணியிருக்கேன், அந்த தப்ப இவங்க எனக்கு உணர்த்துறாங்க. ஸோ அதனால நான் என்ன இந்த இதுல கத்துக்க முடியும்? ஓகே, வாட் ஆர் த லெசன்ஸ் ஐ கேன் லேர்ன்? இதை நான் எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்னு நீங்க திங்க் பண்ண மெடிடேட் பண்ண புத்தகம் படிக்க இந்த மாதிரி ஒரு புக்கு நம்ம கையில கிடைச்சிச்சுன்னா, 30 வருஷத்துக்கு முன்னுக்கு இந்த புக்கு எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் ஒரு ஞானியா இருப்பேன். ஓகே, சோ இதெல்லாம் இந்த மாதிரி புக்குலாம் கிடைச்சிச்சுன்னா நம்ம we can improve ourselves. Nothing would have happened to you if you did not plant the seeds in the present and in the past. என்ன சொல்றாங்கன்னா, உன் வாழ்க்கையில நடக்கிறதுக்கு எல்லாம் நீதான் காரணம், நீதான் எங்கேயோ அந்த சீட்ஸை போய் பிளான் பண்ணிட்டு வந்திருக்க. அது உன்னோட இந்த இந்த வாழ்க்கையிலாவும் இருக்கலாம், போன வாழ்க்கையில பல ஜென்மங்கள் வாழ்க்கையிலாவும் இருக்கலாம். ஓகே, நீ தான் அதுக்கு காரணகர்த்தா அப்படின்னு நம்ம எப்ப அந்த தாட்ஸ் நம்மளுக்கு வருதோ நம்ம இந்த மாதிரி அட்டாக்ல கவலைப்பட மாட்டோம், நம்மளே உயர்த்திக்குவோம். அந்த அட்டாக்ல இருந்து நம்ம என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு நம்ம அது ஒரு அந்த சுச்சுவேஷன் ஒரு வெற்றியான சுச்சுவேஷன், ஒரு அச்சீவ்மெண்டான சுச்சுவேஷனா நம்ம வெளியே வந்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. But how to forgive yourself if you were the sower of the seeds of unhappiness that you are reaping now? இப்ப நீ தான் இதுக்கெல்லாம் காரணகர்த்தான்னு தெரியுது, உன்னை நீ எப்படி மன்னிப்பாய் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நீ உட்காந்து திங்க் பண்ணு, இது என்னோட லோவர் செல்ஃப் தான் இந்த செஞ்சிச்சு. அந்த டைம் என்னோட ஆத்மா ஒன்னும் ஞானம் பெறல, எனக்கு விழிப்புணர்வு வரல, எனக்கு ஒண்ணுமே தெரியல, அப்ப நான் இது செஞ்சிட்டேன். சரியா? சோ அதனால நான் இப்ப என்ன செய்யணும், நான் உட்காந்து மெடிடேட் பண்ணணும், இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணணும், செல்ஃப் இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணணும், அப்சர்வேஷன் பண்ணணும், செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் இதெல்லாம் செய்யணும். ஸோ இந்த லோவர் செல்ஃப் அதோட டிசைர்னால, அதோட பிளைண்ட் அர்ஜஸ்னால இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் கிரியேட் பண்ணிருச்சு. ஓகே, எனக்கு தெரியுது. ஸோ இப்ப நான் ஒரு மெக்கானிக்கா இருக்கு, ஒரு இந்த கர்மா எஃபெக்ட் நான் ஏதாச்சும் ஒண்ணு நடந்துச்சுன்னா அத ஏன் நடந்துச்சு, எதுக்காக நடக்குது, அதை நான் உன்னிப்பா கவனிப்பேன். அதுல இருந்து நான் எப்படி வெளியே வருதுன்னு நான் என்ன தானே திருத்திக்குவேன். மத்தவங்க மேல நான் பிளேம் பண்ண மாட்டேன். என்னோட இன்னைக்கு கோமதி சொன்னாங்க, நம்ம தாட்ஸ் இஸ் த கிரியேஷன் ஆஃப் எவ்ரிதிங். அந்த தாட்ஸ் நம்ம மாத்துங்க,
உங்க வாழ்க்கையில பல பல சேஞ்சஸ் நடக்கிறத நீங்களே உணர்வீங்க. ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் யூ ஃபீல் சாரி ஃபார் யோர் பாஸ்ட் செல்ஃப் தட் டிட் மெனி ஸ்டூபிட் திங்ஸ் சொல்றது பாருங்க. பட் யூ ஆர் நாட் தட் செல்ஃப், பட் அன் awakening ஒன் who knows how to live a better life. இப்ப நீங்க வந்து மெடிடேஷன் வந்துட்டீங்க, புக்கை பத்தி படிக்கிறீங்க, இந்த மாதிரி சச்சிர சாங்கத்தை வச்சிருக்கீங்க. இதனால உங்களுக்கு பல பல வழிகள் உங்களுக்கு வரும். அந்த வழிகள், அந்த மெத்தட்னால உங்களோட கர்மா வந்து ஜாய்ஃபுல்லி பே த டெப்ஸ் தட் யுவர் பாஸ்ட் செல்ஃப் மேட். நம்ம இஷ்டப்பட்டு நம்மளோட கர்மாவை மெதுவா நம்ம கழிச்சிட்டு இருப்போம். ஓகே, அதுக்கு எத்தனையோ நேற்று சொன்ன மாதிரி செவன் மெத்தட்ஸ்: பியூட்டி, ஜாய், ரைஷியஸ்னஸ், ஸ்ட்ரைவிங், sacrificial சர்வீஸ், இன்னும் 2 இருக்கு, அது மறந்துட்டேன். ஸோ இதெல்லாம் ஃப்ரீடம், ஒன்னு தெரியல. இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா, அன்றாட வாழ்க்கையில நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா, நம்ம வாழ்க்கை மாறுறத நம்ம கவனிக்க முடியும். நம்ம கர்மா வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட குறைக்கவும் முடியும். சரியா? So such a way of thinking will bring certain comfort and illumination if done consciously and carefully. நம்ம இதை உணர்வு பூர்வமா இதை அறிஞ்சே நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா, நம்மளோட மனசுல வந்து ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு ஆனந்தம் கிடைக்கும். நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு சேலஞ்சா பார்க்க மாட்டோம். எல்லாத்துக்கும் காரணகர்த்தா நீங்க தான். நான் வந்து என் புருஷனையோ, என் பிள்ளைங்களையோ, என்னோட குடும்பத்தையோ நான் பிளேம் பண்ண மாட்டேன். என்னென்ன நடக்கிறதோ என் வாழ்க்கையில எல்லாம் நான் தான் காரணம் அப்படின்னு அந்த தாட் வந்துச்சுன்னா, அதே சமயம் யூஆர் டிவைன் மோல், நீங்க ஒரு ஆத்மா, யூஆர் டிவைன் சோல் அப்படின்னு நினைச்சிட்டீங்கன்னா, இந்த ஆத்மாக்கு வந்து எப்படி அதோட வாழ்க்கைய என்ஜாய் பண்றதுன்னு தெரிய வரும். அதே டைம் எப்படி அந்த கர்மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா கழிக்கிறதுன்னு நமக்கு வந்து அந்த அறிவு வரும். ஓகே, ஸோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, சாரி கைஸ், என்னோட தொண்டை கொஞ்சம் கொஞ்சம் கரகரப்பா போயிருச்சு. தண்ணி குடிச்சுக்கிறேன். யாராச்சும் என்ன சொல்றீங்களா? வணக்கம் திலமா, வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க கேக்குதா? வளமுடன் கற்பகம். நீங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கீங்களா? ஆமா, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன். 5 days இருக்கணும்ல, ஃப்ரைடே வரைக்கும். எஸ். ஓகே, என்ஜாய் யுவர் ஸ்டே. That's the only way you can come out of the karma. Yeah, that's why. Okay, I wanted to clarify on something. அந்த இந்த ஹொப்பனோபொனோ இது இருக்குல்ல, மெடிடேஷன். ஸோ அந்த ஹொப்பனோபொனோ மெடிடேஷன்ல வந்து அந்த இது இருக்கும், ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் உங்க குரூப்ல நான் அட்டென்ட் பண்ணப்ப ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, லைக் யூ ஹேவ் டு புட் இன் யுவர் ஓன் நேம், ரைட் கற்பகம்? No need. இல்லையா? No need. No. I'm sorry, I love you, please forgive me, thank you. To who? Okay, please. I'm sorry, I love you is to who actually? Okay, it's all about you first. அந்த ஹொப்பனோபொனோ வந்து நம்ம செய்யறது வந்து நமக்காக, நம்மளோட என்னது forgivenessக்காக நம்ம செஞ்சுட்டு வரோம். சோ அதனால நம்ம பேர் எல்லாம் போடுறது இல்ல. Say I'm sorry, I love you, please forgive me, thank you. அப்படிதான் சொல்லிக்கிட்டே வருவோம். சோ அந்த soul கிட்ட நீங்க சொல்லிட்டு வரீங்க அது. To our own soul. Yes, our own soul. Okay, because I met a friend. She actually attended another meditation session with someone else, and she was told Ho'oponopono is I'm sorry, forgive me, oh God. It's praying to God. I'm sorry, forgive me, அந்த மாதிரி. எங்களோட in this PSM, we are the sparks of the God. Okay, understand now. Okay, so we don't say God. So there are different versions lah. Yeah, different version. So இப்ப வந்து அதே prayer வந்து you want to tell to your husband also you can. Then அங்க வந்து you can use his name. Oh, I'm sorry, then say the name of my husband. Say the name, yes.
Please forgive me. Sorry, I'm sorry. Please forgive me then. I'm sorry, I love you. Please forgive me. Thank you. Minima, that's the right one, right? Or நான் தலைக்கீழ சொல்றேனா? I think it's around somewhere there, ma. நான் இப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன். I'm sorry, I love you. Please forgive me. Thank you. Okay, thank you. Thank you so much. Okay, ma. Get well soon. Hope to see you soon. Okay, thank you. Thank you, ma. Okay, அம்பிகா ஏதாச்சும் சொல்றீங்களா? இன்னைக்கு வந்து chapter 2. I know. So, okay, ma'am. எல்லாமே கரெக்டா நல்லா புரிஞ்சிச்சு, நல்லபடியா வந்துச்சு, ma'am. Thank you, ma'am. Thank you. இது நான் ஐ திங்க் இந்த ஸ்லைட் நான் செய்யும்போது அந்த வேர்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஹார்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாரு. அதை அது மொழி பெயர்க்கவே ஐ திங்க் ஐ டுக் சச் அ லாங் டைம் ஃபார் மீ டு டூ தட். ஸோ நாங்கள் ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டேன்னா ஐ எம் ரியலி சாரி. அந்த ஜிஸ்ட் உங்களுக்கு கிடைச்சா போதும். எல்லாம் விளங்குற மாதிரியே தான் மேம் இருக்கு.